வானத்தை பூமியை படைத்த சர்வதிகாரம் எங்களோடு கூட இடைப்படுவதற்காக நன்றி. இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளோடு கூட பேசுவீரார். உங்களுடைய வருகை நெருங்கிவிட்டது. அதை பற்றிய காரியங்கள் எடுத்து உரைக்க செய்தி கொடுக்க அனுப்புகிறார். உடைய நாமும் மகிமைப்படுவது வல்லமையான கரம் இறங்குமுடைய பிரசனத்தினால் நிரப்பி இந்த பிள்ளைகள் மீது யாழ் கடப்பட்ட கையை வைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எபிரேயர் பவுல் எபிரேயருக்கு நிருபம் 10வது அதிகாரம் 37வது வசனம். வருகிறார், இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். வருகிறார், இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை பற்றி நாம் வசனத்தை பல முறை கேட்டிருக்கிறோம். சீக்கிரமாய் வருகிறேன், அதிசீக்கிரமாய் வருகிறேன் என்றெல்லாம் நாம் கேட்ட நாட்கள் விட இன்று கர்த்தர் இந்த நேரத்தில் நம்மோடு கூட திட்டவட்டமாய் இடைபெறுகிற வார்த்தை என்னவென்றால், வருகிறார், இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். அப்படி என்றால் அவருடைய வருகை நெருக்கத்தில் ஏன்னா ரயில் நிலையத்தில் சொல்றான், நேற்று வர வேண்டிய ட்ரெயின் காலதாமதமாக வந்து கொண்டிருக்கிறது. சுமார் 8 மணி நேரம் காலதாமதமாக வந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் பொறுமையா காத்து பல மணி நேரம் அந்த ரயில் நிலையத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற பொழுது திடீர்னு ஒரு செய்தி வருகிறது, அந்த ரயில் எந்த நேரத்திலும் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ உடனே எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாகிறது. உடனே சொல்றது அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்ல, இந்த பிளாட்ஃபார்மில் வரப்போகிறது. உடனே ஜனங்களுக்குள் ஒரு ஆர்வத்தை, தங்களுடைய வருகையில் வந்து கொண்டிருக்கிற பிராணிகளை வரவேற்காக ஓடுகிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்பொழுதும் எந்த நேரத்திலும் பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. வேதாகமத்தில் உள்ள அடையாளங்கள் அனைத்தும் நிறைவேறி கொண்டு வருகிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலும், மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலும், லூக்கா 21ஆம் அதிகாரத்திலும் நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக இருக்கிற அடையாளங்களை, பலவிதமான காரணங்களை அங்கே பார்க்கின்றோம். என்னென்ன சம்பவிக்கும்? ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்யம், மொழி நிமித்தமாக யுத்தம், இன மொழி மதத்தின் அடிப்படையில் யுத்தம், மதத்துக்குள்ளே சில பிரிவுகளுக்குள்ளே இருக்கிற யுத்தம். இவ்விதமாக எங்க பார்த்தாலும் பயங்கரமான கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுதும் எந்த ஒரு நாட்டை எடுத்தாலும் இன்றைக்கு எந்த நேரத்துல யுத்தம் வெடிக்கும், எப்போ பிரச்சனை வரணும் யாருக்குமே தெரியாது. எந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மார்க்கெட், ஒரு சந்தை வெளிகளிலேயோ ஒரு கூட்டம் இருக்கிற இடத்துல திடீர்னு வெடிக்குது. இது எப்படி வந்தது? இப்போ பெல்ட்லயே பாம்பை கட்டிக்கிட்டு அவன் சாப்பிடானே, அவன் போனா போதும் யாருக்கு அத்தனை பேர் காலி பண்ணிருக்கேன். அந்த மாதிரி எந்த நேரத்துல எவன் பெல்ட் பாம்பு வச்சுக்கான்னு தெரியாது. இந்த நேரத்துல பயங்கரமான பிரச்சனை, எங்க பார்த்தாலும் கொலை, எங்க பார்த்தாலும் வெட்டு. டெய்லி 2 வீக் டெய்லி பஞ்சாபில் 2 பேர் படுகொலை, காஷ்மீர் 2 பேர் படுகொலை. அதெல்லாம் விட்டுட்டு இப்ப டெய்லி ஆஸ்திரேலியாவில் 2 மாணவர்களை வெட்டி கொண்டார்கள், 2 இந்தியர்களை வெட்டி விட்டார்கள். சர்வசாதாரணமா தெரியும். இப்ப அது திறந்தாதான் நியூஸ் டெய்லி. முதல்ல 2-3 நாள் கேட்கறது கஷ்டமா இருக்கும். அதுக்கு ஒரு பழகி போயிட்டு டெய்லி நடக்கிற காரியம் விட்டாச்சு. இந்த மாதிரி பயங்கரமான ஒரு வெறுப்பு உண்டாயிட்டு இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவின் வருகை ரொம்ப சமீபமா இருக்கு, மிக சமீபமா இருக்கிறது. எல்லா காரியங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது. தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, அறிவு மிகவும் பெருகி போகும். The knowledge will greatly increase in the last days. கடைசி நாட்களில் அறிவு மிகவும் பெருகி போகும். உலக தோற்றம் முதற்கொண்டு 1900 வரைக்கும் இருக்கிற கண்டுபிடிப்புகள் எல்லாவற்றையும் காட்டிலும் 1900 50 வரைக்கும் கண்டுபிடிப்புகள் 2 மடங்கு அதிகரித்து விட்டது. 1950 இருந்து அடுத்தது 1980 வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டுபிடிப்பு 3 முறை அதிகரித்து விட்டது. அதுக்கு பிறகு 80 இருந்து 2000 வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டுபிடிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இன்றைக்கு 2000க்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா தினந்தோறும் புது கண்டுபிடிப்புகள் வந்து இருக்கிறது. மார்க்கெட்ல போய் இன்னைக்கு நான் சொல்றேன், போன வாரம் ஒரு புது மாடலை காட்டினீங்களே சார், அது எப்படி இருக்குன்னு அவன் சொல்றான். சார் அது போன வாரம் தான் சார் அது புது மாடலு, இன்னைக்கு அதோட இன்னொரு புது மாடல் வந்துச்சுன்றான். எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நேற்று
போய்விட்டது. நாளுக்கு நாள் அறிவு பெறுகிறது, அறிவு பெறுகிறது. மனுஷனுடைய மூளை பயங்கரமாக முன்னேறி கொண்டு வருகிறது. சாடி பிறந்த நேரத்துல நாங்க வெளியூர்ல இருக்கும் போது சின்ன ஒரு குழந்தை ரோட்ல பார்த்துட்டு சரி நம்ம போய் வீட்டுல போன் பண்ணலான்னு ட்ரங்கால போய் நின்னா அவன் சொல்றான் போஸ்ட் ஆபீஸ்ல 6 மணி நேரம் உட்காந்துரு லைன் கேர் அவனை பிறகு நீ பேசலான்ட்டு 6 மணி நேரம் காலத்து கிடந்தான். அப்பதான் ட்ரங்கால 150 ரூபா கொடுத்தேன் இங்க பேசுறதுக்கு. இப்ப அப்படி கிடையாது. இங்க இருந்து உலகத்தோட எந்த நாட்டுக்கும் கூப்பிடலாம், எந்த இடத்துலயும் கூப்பிடலாம். கையிலேயே மொபைல், கையிலேயே மொபைல் இருக்கு. மொபைல் இன்னைக்கு அந்த அளவுக்கு ரொம்ப மலிவாகி விட்டது, மலிவாகி விட்டது, மாபெரும் மலிவாகி விட்டது. இன்றைக்கு எங்க பார்த்தாலும் அது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. எனக்கு இன்னைக்கு சுருக்கமா சொன்னா இந்தியாவில மொபைல் இல்லாத மனுஷனே கிடையாது. பிச்சைக்காரன் கூட 2 மொபைல் வச்சிருக்கான். அவங்க கூட போன் அடிச்சு இந்த இடத்துக்கு வந்தா நிறைய காசு சில்லறை கிடைக்குதுன்னு ஒருத்தர் போன் அடிக்கிறான். அந்த அளவுக்கு இன்றைக்கு அறிவு பெருகி விட்டது, அறிவு பெருகி விட்டது. இன்னைக்கு மனுஷன் வந்து பாருங்க எந்த இடத்துல இருந்தோ பணத்தை அங்க போட்டா 2 நிமிஷத்துல நம்ம எடுத்துடலாம். அந்த அளவுக்கு கோர் பேங்கிங் இருக்கு, அந்த அளவுக்கு அறிவு பெருகி இருக்கிறது. இங்க இருந்து இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் அறிவு பெருகி விட்டது. விஞ்ஞானத்துல இன்னைக்கு பயங்கரமான பெருக்கத்தில் இருக்கும், பயங்கரமான பெருக்கத்தில் இருக்கும். என்னுடைய முன்னோர்கள் வேதாந்தத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய முன்னோர்களுக்கு இந்த வேதாந்தத்தை பற்றி அதிகமாக அவர்களுக்கு அறிவில்லாமல் இருந்திருக்கலாம். வேதத்தை படித்திருப்பார்கள், ஆனால் வசனத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இதெல்லாம் ஏதோ பண்ண என்னைக்கு நடக்குமா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா வேதாந்தத்தில் இருக்கிற வசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அன்று தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியங்கள் இன்று நிறைவேறி கொண்டு வருகிறது. எனக்கு அருமையானவர்களே, 1969ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் மனிதன் சந்திர மண்டலத்தில் இறங்கும் பொழுது உலகத்தில் பாதி பேர் நம்பவில்லை. அங்க சந்திரம் இல்லாத ஓடிவா மல்லிகைப்பூ கொண்டு வா, அங்க போய் எவன் போவான், எவன் கால் வைப்பான். அதுக்கு பிறகு விண்வெளி வீரர்கள் வாகனத்தை ஓட்டினார்கள். இன்றைய கிரகத்துக்கு போய்விட்டார்கள். மார்ஸ், ஜூபிட்டர் அந்த கிரகங்களுக்காக போயிருக்கிறாங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் உள்ள அட்வர்டைஸ்மெண்ட்ல விளம்பரத்துல என்ன சொல்றா, நீ பூமியில செத்துட்டா உன்னை கொண்டு போய் நாங்க மார்ஸ் கிரக மண்டலத்துல உன்னை போய் பண்றோம், அடக்கம் பண்ணிடுறோம், அது 20 கோடி கொடுத்தா போதும்ன்றான். பாருங்க, அது கூட நிறைய பேர் கொடுத்து ரெடியா இருக்கிறான். இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில கிரகத்துக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டான். இது வந்து நம்ம நடக்கிறது எப்படி இன்னைக்கு வந்து நட்சத்திரத்துக்குள்ள போறான், கிரகத்துக்குள்ள போறான். இன்னைக்கு மனுஷன் எங்கெங்கயோ போறான், அவனுடைய ஆராய்ச்சி எங்கெங்கயோ போகுது. இன்னைக்கு அந்த கிரகத்துல போகும்போது அந்த ராக்கெட் எத்தனையோ கோடிக்கணக்கான மைலுக்கு அப்பால் இருக்கிறது. அவன் இங்க உட்கார்ந்து சொல்றான், உன்னோட ராக்கெட்ல வந்து ஒரு சின்ன ஒரு 2 மில்லிமீட்டருக்கு ஒரு சின்ன வாட்டர் இருக்கு, அதை அடைக்கிறதுக்கு இங்க இருந்து அவன் ரிப்பேர் பண்றான். எங்க இங்க இருந்துகிட்டு அந்த 2 மில்லிமீட்டர்ல இருக்கிற ஒரு சிறு பிளவை இங்க இருந்து சொல்லி சொல்றான், நட்டு அப்படி போடு, இந்த சைடு இப்படி போடு, போட்டு போட்டு இப்படி பயிற்சி ஸ்ப்ரே பண்ணுது. ஆனா எங்க ஊர்ல வந்து கராஜில் போய் வண்டி கூப்பிட்டா, சார் 1 வாரமா பிரிச்சு என்ன தப்புன்னு கண்டுபிடிக்க முடியல சார் அப்படின்னு நீங்க உடைச்சிட்டு இருக்கான். இவன் வந்து விண்வெளியில போறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான். இன்னைக்கு அறிவு பெருகி கொண்டே இருக்கிறது. உபதேச தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, நீ கழுகு போல உயரம் போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்தில் இருந்து உன்னை விழ தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உபதேயா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த தீர்க்கதரிசியா உபதேயா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீ கழுகு போல நட்சத்திரங்களுக்குள்ளே கூடு கட்டினாலும் உன்னை அங்கே இருந்து கீழே விழ தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்க இருந்து ஒருவேளை இங்க இருந்து இருக்கிற வாகனத்தையோ இங்க இருந்து சில காகிட்ட மனுஷன் கையால தள்ள முடியும், இல்லைன்னா ஆகாயத்துல பறக்கிற அந்நியருடைய விமானத்தை துப்பாக்கியில ஷூட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த உயர கிரகத்துல அந்த ஆராய்ச்சி மண்டலத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரத்துக்குள்ள அவன் வந்து இன்னைக்கு ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டி வச்சிருக்கிறான். அங்க 6 மாசமா நமது நாட்டை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் 6 மாசமா அங்க போயிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் உண்டு. அங்க போய் நல்லா சாப்பிடுறாங்க, குளிக்கிறாங்க, என்ன வேணா செய்யறாங்க, நடக்கிறாங்க, ஸ்பேஸ் வாக்ன்றான். அங்க எல்லா வசதிகளும் இருக்கு. இன்னைக்கு ரஷ்யா, அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன், இன்னைக்கு சைனா, எல்லா நாடுகளுக்கும் இன்னைக்கு அந்த நட்சத்திரத்துக்குள்ள போய் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸை கட்டிட்டு இருக்கிறான். இன்னைக்கு அங்க பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி அதிகமாகி கொண்டு இருக்கிறது. அமெரிக்கா முதல் போனாக்க அவன் ஏர்கிராப்ட் பேரு ஈகிள், கழுகு. இன்றைக்கு அவன் அங்க போய் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அங்கே கூடு கட்டும் பொழுது நான் கீழே விழ தள்ளுவேன். நான் தள்ள மாட்டேன், எங்க ஐயா தான் தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் நீங்க பிடிப்பார், ஒரே அடி தான் தலைவர் கீழே திருவிழா எல்லாரையும். ஹல்லேலூயா. எல்லாரும் தள்ள போறாரு. இன்றைய நாசாவில் வந்த செய்தி கூறுகிறது, அங்குள்ள ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ்ல உள்ள எல்லா கேலக்சிஸ் உள்ள காரியங்கள் எந்த நேரத்திலும் விழ போகிறது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறி கொண்டு வருகிறது.
ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய வசனத்தை வருகைக்கு முன்பாக எந்தெந்த சம்பவங்கள் நேரிட ஆரம்பிக்கும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் மார்க் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ஹல்லேலூயா. ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ஹல்லேலூயா. ராஜ்யத்தினுடைய சுவிசேஷமானது இன்னைக்கு எல்லா பட்டி தொட்டிகளிலும் டிவி ஓடுது. இந்தியாவில் மட்டும் இல்ல, எல்லா நாடுகளிலும் டிவி ஓடுது. எங்க பார்த்தாலும் டிவில நிகழ்ச்சி நீங்க கேட்கறாங்க, எங்க பார்த்தாலும் கேட்கறான். ரோட்ல போய் ஒரு சாதாரண மனுஷனை பார்த்து, ஐயா உங்களுக்கு ஏசுநாதர் தெரியுமான்னு கேட்கிறேன். அவன் ஆமா சார், ஆசீர்வாத டிவி நான் தான் பாக்குறேன்றான். அவன் எப்படா பாக்குறான்? எல்லாரும் பாக்குறான். எங்க பார்த்தாலும் மனுஷன் அதுதான் பார்க்கிறான். எங்க பார்த்தாலும் இன்றைக்கு வசனங்கள் ஊடுருவி கொண்டிருக்கிறது. அந்த வீட்டுக்குள்ள நான் பிரசங்கிக்க போக முடியாது, யாரும் போக முடியாது, டிவி உள்ள போகிறது. அவங்க சொல்றாங்க, யாரும் இல்லாத நேரத்துல நாங்க கேட்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு டிவிகள் வீடுகளுக்குள்ள நுழைய 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 புரட்சி என்ன வருகிறது என்றால், கணவன் இல்லாத நேரத்தில் மனைவி கேட்கிறார், மனைவி இல்லாத நேரத்தில் கணவன் கேட்கிறார். மனைவிக்கு தெரியாது கணவன் ரட்சிக்கப்பட்டான், கணவனுக்கு தெரியாது மனைவி ரட்சிக்கப்பட்டான். ஒரு நாள் இவன் பயத்துல இயேசுவே என்றான், அவளோட அலேலுயா. நீ கூட மனம் திரும்பிட்ட? ஆமா, நான் மனம் திரும்பிட்டேன். நான் நாசரத்தில், நான் கூட நாசரத்தில். அங்கே இது முதலே சொல்லக்கூடாதா? பார்த்தீங்களா, இப்படியா புரட்சி இந்தியாவில் நடந்து கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்படும், முந்தி பிரசங்கிக்கப்படும். இயேசு சொன்ன வார்த்தை உலகம் முழுவதும். அந்த வசனத்தை பாருங்க, மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னார். நிறைவேறும் நேரத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஏசப்பா வந்து கொண்டிருக்கிறார். எந்த நேரத்தில் வருவார்? அவர் வருவது உங்ககிட்ட வந்து நான் தனியா சொல்ல மாட்டார்ல, கர்த்தர் வார்த்தை கூறுகிறது. அவர் வந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய வசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஈரான் நாட்டில் பெரும்பாலான மக்களுக்கு இயேசு பற்றி தெரியும். எப்படி காட் சேனல் ஈரானில் ஒரு வீட்டு தவறாக போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கம்யூனிஸ்ட் ரஷ்யா, இன்றைக்கு நார்த் கொரியா, இன்றைக்கு சவுதி அரேபியா, எல்லா நாடுகளிலும் சுவிசேஷம் வெட்டி கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளிலும் இன்றைக்கு ஊழியம் நடந்து கொண்டு வருகிறது. எல்லா நாடுகளிலும் ஊழிய செல்லாத இடமே கிடையாது. நான் டெல்லியில ஒரு கார்ல போயிட்டு இருக்கும்போது என் கூட ஒருத்தர் வந்திருந்தான். அவனை கேட்டேன், எந்த மாநிலத்தை சேர்ந்தவன்? அப்போ சொன்னாங்க, நான் வந்து சிக்கிம் மாநிலத்தை சேர்ந்தவன். அப்போ அச்சத்தோடு கேட்டேன், சிக்கிம் மாநிலத்தை சொல்றீங்க? சிக்கிம் மாநிலத்துல ஊழியம் நடக்குது. அவன் சொல்றான், சிக்கிம், பூட்டான், நேபாள் எங்க பார்த்தாலும் நீங்க சர்ச்சு பார்க்கலாம். நீங்க எங்க பார்த்தாலும் ஊழியம் நடக்குது. எல்லா நாடுகளிலும் ஊழியம் நடக்குது. எந்த தெருவானாலும் ஊழியம் நடக்குது. ராஜ்யத்துடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய வார்த்தையை மக்கள் விரும்பி கேட்கிறார்கள். அவருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை நெருக்கத்தில் இருக்கிறது. எந்த நேரத்திலும் அவர் வரப்போகிறார். எனக்கு அருமையானவருடைய வசனம் எல்லாம் இன்று நிறைவேறி கொண்டு வருகிறது. இன்றைக்கு நாம் கடைசி நேரத்தில் இருந்து கொண்டு வருகிறோம். கடைசி நேரத்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, இன்றைய கடைசி நாட்களிலே மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுதும் அந்த அடையாளத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, மனுஷகுமாரன் உலகத்தில் வரும் பொழுது அன்பு எங்கே நடக்கிற ஒரு காரியத்தில் ஒன்று, அன்பு தணிந்து போகும். அன்பு தணிந்து போய் கொண்டிருக்கிற காரியம் இன்றைக்கு அது மாத்திரமல்ல. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் நீ படிச்சு பார்த்தீங்கன்னா, கடைசி காலத்தில் என்ன நடக்கும்? விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். விசுவாச துரோகம் முந்தி நேரிட ஆரம்பிக்கிறது. ஏன் இன்றைக்கு அநேக மக்கள் விசுவாச துரோகம் எப்படின்னா, கல்யாணத்துக்காக, வேலைக்காக, சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக, தங்களுடைய வாழ்க்கையினுடைய இச்சைக்காக இயேசுவை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்துல உலகத்தே கலக்கினவரு இப்பவே அவர் குளிர்ந்த பானத்தில் இருக்கிறாரு. அவரால் எழுந்திச்சு பிரசங்கிக்க கூட முடியல. இன்றைக்கு அந்த நேரத்தில் வந்திருக்கோம். அடுத்தது யாருன்னு தெரியாது. இன்றைக்கு எத்தனையோ பேர் விழுந்துட்டாங்க. நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் தெரியுமா, அவர் கேள்விப்பட்டீங்களா, விழுந்துட்டாரு. நான் சொன்னேன், ஏன்பா எல்லாம் புதுசா இருக்கு. இயேசுநாதரோட 3.5 வருஷம் இருந்தவரே விழுந்துட்டா. யூதாஸ் இந்த நாள் விழுந்தது பெரிய காரியமா? எல்லாரும் இவ்வளவுதான் செய்வாங்க. எனக்கு அருமையானவர்களே, தான் நிற்கிறேன்னு நினைக்கிறவன் விழாதிருக்க ஜாக்கிரதையா இருக்க கடவன். கர்த்தருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. மனுஷகுமாரன் பூமியில் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? ரொம்ப நாளே ரொம்ப டவுட். மனுஷகுமாரன் பூமியில வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசத்தை ஏன் காண மாட்டாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது. மனுஷகுமாரன் பூமியில் வரும் பொழுது விசுவாசிகளை காண்பாரோ?
விசுவாசிகள் என்று சொன்னால் விசுவாசத்தில் இருக்கிற விசுவாசி. விசுவாசி என்றால் இந்த மலையை பார்த்து பேர் தப்பால போ அப்படின்னு சொல்றதான் விசுவாசி. அப்படி யாரும் கிடையாது. அப்படி ஒருத்தரே கிடையாது, ஒரு பேர் என்ன யாரும் விசுவாசமே கிடையாது. டாக்டரே சொல்லிட்டாருங்க இந்த வியாதி அவ்வளவுதான், அவ்வளவு போச்சு, டாக்டர் சொல்லிட்டா முடிஞ்சிட்டு. ஆனா என் இயேசுவால போடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதுதான் விசுவாசி. ஹல்லேலூயா. பாடல விசுவாசியே நீ பதறாதே, கலங்காதே, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். இன்றைக்கு நமக்கு வேண்டியது அதுதான். கடைசி காலத்தில் இருக்கிறோம் அருமையானவர்களே. விசுவாசம் இழந்த நிலைமையில் மனிதன் காணப்படுகிறார். எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு பயங்கரமான சம்பவங்கள் நடந்து கொண்டு வருகிறது. எந்த இடத்துக்கு பார்த்தாலும் மனுஷன் இன்றைக்கு மனுஷனாக வாழவில்லை. அவனுக்கு எந்த விதத்திலும் அவன் வாழ்க்கையில நேற்று வரைக்கும் ஊழியத்தில் இருந்தவன், நேற்று வரைக்கும் நன்றாய் இருந்தவன், இன்று பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். எங்க பார்த்தாலும் பாதிப்பு, எங்க பார்த்தாலும் அழிவு, எல்லா இடங்களிலும் மாபெரும் அழிவு நடந்து கொண்டு வருகிறது. வேதத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக என்ன சம்பவிக்கும் வேதம் சொல்லுகிறது. சக்கரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளும் கூட்டுவேன், நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தின் பாதி மனுஷர்கள் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமும் நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவார்கள். கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோடு போராடுவார். எனக்கு அருமையானவர்களே, இன்று ஐநா சபையில் தீர்மானிக்கப்பட்ட ஒரு காரியங்களில் ஒன்று இஸ்ரேல் எருசலேமை விட்டு வெளியேற வேண்டும் என்பதுதான். ஐநா சபை இஸ்ரேல் அந்த எருசலேமை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லப்படுவதெல்லாம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாக ஐநாவில் வெட்டோ பவர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஜனவரி 20ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு இந்த ஆண்டில் பதவி ஏற்ற அதிபர் பராக் ஒபாமா என்ன கூறினார் தெரியுமா? அவர் பதவி ஏற்ற ஒரு மணி நேரத்துக்குள் முதல் பாலஸ்தீன அதிபர் முகமது அப்பாஸ்க்கு தான் தொலைபேசி மூலமாய் பேச ஆரம்பித்தார். அண்மையிலே கைரோவிலே பேசியவர் சொன்னார், சீக்கிரத்தில் 67ஆம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த இடமெல்லாம் அவர்களுக்கு போக வேண்டும், செட்டில்மெண்ட் அங்கு வரக்கூடாது என்று சொல்லி, எந்த நேரத்தில் அப்படி இல்லாவிட்டால் நான் அமல்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். எந்த நேரத்தில் யுத்தம் வெடிக்க ஆரம்பிக்கும், அமெரிக்கா உட்பட உலகத்தில் உள்ள சகல நாடுகளிலும் இந்த சக்கரியா 14:2 படி உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் எருசலேமுக்கு நேராக யுத்தம் நடத்த போவார்கள். அந்த நாளில் 4ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, என் கர்த்தர் இறங்கி வருவார். உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான ராணுவ வீரர்கள் எருசலேமுக்கு விரோதமாய் போகும்பொழுது என் கர்த்தர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இன்று மத்திய கிழக்கில் எருசலேமில் இருக்கிற ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், அந்த எருசலேம் தேவாலயம் சாலமோன் தேவாலயத்தை யார் மீண்டும் கட்டுவார்? சாலமோன் தேவாலயத்தை யார் கட்டுவார்? அந்தி கிறிஸ்து தான் கட்டுவார். அந்தி கிறிஸ்து எப்படி வருவார்? சமாதானம் சமாதானம் என்ற போர்வையில், சமாதானம் சமாதானம் என்ற ஒரு சொற்பொழிவிலே வந்து மக்களுக்குள்ள ஒரு புதிய காரியத்தை கொண்டு வருவார். அப்பொழுது மக்கள் எல்லாம், இவன் அல்லவா நாங்கள் தேடினோம், இவன் அல்லவா நமக்கு சாதகமா இருக்கிறார், இவன் அல்லவா அரபுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற ஒரு பெரிய காரியத்தை அவன் ஈடுபடுகிறானே, ஒரு நல்ல சமரசத்தை கொண்டு வருகிறானே சொல்லி அவன் அந்தி கிறிஸ்துக்காரன் அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டி எழுப்பி அந்த பரிசுத்தமான உட்காருவார். பாழாக்கும் அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் உட்காரும் பொழுது அதனுடைய முடிவு சமீபம் என்று அறியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரேல் நாட்டில் எந்த ஒரு காரியம் நடந்தாலும் உடனடியாக கிறிஸ்தவ உலகத்தில் அதே நேரத்தில் நடக்கும். 48ஆம் ஆண்டு இஸ்ரேல் ஒரு நாடாக, தனி நாடாக அமைக்கப்பட்டது. உடனடியாக அதே நேரத்தில் உலகம் முழுதும் தேவனுடைய பலத்த ஊழியக்காரர்கள் எழுதினார்கள். பிரன்ஹாம், பில்லி கிரஹாம், ஓரல் ராபர்ட்ஸ், T.L. Osborne, இன்னுமாக மாபெரும் தேவனுடைய மனிதர்கள் உலகத்தை கலக்கிற அக்கினி வல்லமையான மாபெரும் ஊழியக்காரர் உலகம் முழுதும் இறங்கினார்கள். 73ஆம் ஆண்டு, அந்த 67ஆம் ஆண்டு 67ல் பயங்கரமான ஒரு அரபு இஸ்ரேல் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தம் நடந்த அதே சமயத்தில் உலகம் முழுதும் charismatic Holy Spirit movement ஆரம்பித்தது. 73ஆம் ஆண்டு அரபு இஸ்ரேல் யுத்தம் நடந்தது. அந்த அரபு இஸ்ரேல் யுத்தம் நடக்க அந்த சமயத்தில் முதலாவது கிறிஸ்டியன் டெலிவிஷன் ஆரம்பிக்கப்பட்டது. ஹஸ்பல்லா இஸ்ரேல் யுத்தம் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. அந்த சமயத்தில் அகில உலகம் முழுவதும்
இந்த அற்புதங்கள் கணக்கற்ற நடந்து கொண்டு வருகிறது. கணக்கற்ற அற்புதங்கள், கோடிக்கணக்கான அற்புதங்கள். எங்க பார்த்தாலும் ஊழியம், எங்க பார்த்தாலும் ஊழியம், எங்க பார்த்தாலும் ஊழியம். தடிக்க விழுந்தால் ஊழியம். இன்னைக்கு நார்த் இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல கூட இத்தனை பேர் பைபிளோட போக மாட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பைபிளோட தான், எங்க பார்த்தாலும் பைபிளோட தான், எங்க பார்த்தாலும் ஊழியம் தான், எல்லா தெருவிலையும் ஊழியம் தான், எந்த ரோட்ல பார்த்தாலும் ஊழியம் தான், எங்க பார்த்தாலும் கையில பைபிளோடு. இப்ப நம்ம வந்து ஒருத்தர் பார்த்தோம்னா பிரைஸ்லாட் அடி பிரைஸ்லாட் அதுக்கு சோதரர் ஹிந்தியில ஜெய் மசி. அங்க எடுத்தோடனே ஒருத்தர் பார்த்து ஜெய் மசின்மா. அந்த எல்லாரும் வார்த்தைகள் ஏனென்றால் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த ஆண்டுடைய வருகை நெருங்கி கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக நெருக்கத்தில் இருக்கிறது, மிக நெருக்கத்தில் இருக்கிறது. நாம் நினைக்கிறதை விட, நாம் எதிர்பார்க்கிறதை விட ஆண்டவருடைய வருகை நெருங்கி விட்டது. உலகம் முழுவதும் உள்ள பொருளாதாரம் நொறுங்கி விட்டது. பிரபல நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், தொழில் காரியங்கள், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஐடி இண்டஸ்ட்ரி, டோட்டல் கொலாப்ஸ் த்ரூ தி ஹோல் வேர்ல்ட். எல்லா இடத்துலயும் நொறுங்கி போயிடுச்சு, எல்லாம் நொறுங்கி போயிடுச்சு. எல்லா இடத்துலயும் நீங்க ஹோட்டல்ஸ்லாம் மூடுறான், பெரிய பெரிய பிரபல ஹோட்டல்ஸ்லாம் நீ மூடிட்டு வரான். எல்லா இடத்துலயும் மூடிட்டான், எல்லா இடத்துலயும் மூடிட்டான். எங்க நடக்குமோ தெரியாது. வேலையில்லா திண்டாட்டம் இன்னைக்கு மனுஷன வாழ்க்கைய நசுக்கி போடுகிறது. என்ன பண்ணணும்னு தெரியல. என்ன செய்வான்? நான் இனி வாழ முடியுமா? நான் இனி உயிரோட இருக்க முடியுமா? திடீர்னு ஆபீஸ் போறவன் சொல்றான், நான் திரும்பி சாயங்காலம் வர வரைக்கும் நான் வேலையில இருப்பேன்னா, எனக்கு சாயங்காலம் வரும்போது கூட எனக்கு வேலை இல்லாத அவனுக்கு டெர்மினேஷன் ஆர்டர் வருவேன். ஒரு பையன் இருக்கு. கடைசி நேரத்தில் இருக்கிறோம், கடைசி நேரத்தில் இருக்கிறோம். எனக்கு ஒன்று தெரியும், என் இயேசு வருகிறது நெருங்கி விட்டது, என் இயேசு வருகிறது நெருங்கி விட்டது. ஹல்லேலூயா. 67ஆம் ஆண்டு ஜூன் மாதம் என் காது கேட்கும்படியான குரல் கேட்டது. என் காதுல நான் கேட்ட குரல், ஐ ஹர்ட் தி ஓன் எஸ், என் காதுல கேட்டேன். சத்தமா ஒரு குரல் கேட்டுச்சு, behold I am coming soon. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். நான் தனியா ரோட் நடந்து போறேன். திருப்பி திரும்பிலாம் பார்த்தேன், நடைமுறை மிரட்டுதான் என்ன கூப்பிடுறான். திரும்பி திரும்பி பார்த்தேன், சத்தம் கேட்டுச்சு. வீட்டுக்கு வந்தேன், சத்தம் திருப்பி சொல்லிச்சு, நான் சீக்கிரமா இந்த பூமிக்கு வரப்போகிறேன், சீக்கிரமா வரப்போகிறேன். உன் ஊழியத்தை நீ ஆரம்பிக்க போற, ஊழியத்தினுடைய பலனை அநேக ஆண்டுகளுக்காக நீ பார்க்க போற. நீ உண்மையா நான் பார்த்திருக்கிறேன், நீ உண்மையா நான் பார்த்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஆண்டுடைய வருகை நெருங்கி விட்டது, கர்த்தருடைய வருகை நெருங்கி விட்டது. யாருக்கும் தெரியாது எந்த நேரத்தில் என்ன சம்பவிக்கும், எந்த காரியத்தில் என்ன நடக்கும் என்பது தெரியாது. கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக என்னென்ன சம்பவிக்கும், என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தெளிவாக சொல்லுகிறது. இன்றைக்கு பிரான்ஸ் நாட்டில் ஒரு பிரபலமான ஒரு சுவரட்டியை சொல்றான், செய்தித்தாள சொல்றான், பிரான்ஸ் தேசத்தில் பிரெஞ்சு மக்களுக்கு தான் வேலை உண்டு அப்படின்னு அர்த்தம். மற்றவெல்லாம் வெளியே போடாங்க, வெளியே போக சொல்லியாச்சு. ஜெர்மனியில ஜெர்மன்காரங்க தான் வேலை உண்டு, மற்றவங்க வெளியே போட்டான். அமெரிக்காவில் அமெரிக்காக்காரங்க தான் வேலை உண்டு, மற்றவங்க வெளியே போட்டான். பிரிட்டன்காரங்க வெளியே போட்டான். அதனால நம்மள ஒரு நல்ல வார்த்தை தெரியுமா, போன மச்சான் திருப்பி வந்தாங்க. அதனால வெளிநாட்டுக்கு போனவெல்லாம் இந்தியாவுக்கு ஓடி வரான், ஓடி வரான். எனக்கு அருமையானவர்கள், இன்றைய நிலவரம் எப்படி இருப்பாரு, நிலவரம் எப்படி இருப்பாரு. உலகம் முழுவதும் கொந்தளிப்பு, பொருளாதார நெருக்கடி, பயங்கரமான காரியங்கள். ஆனால் இந்த மத்தியில நமக்கு ஒன்று மட்டும் தெரியும், என் இயேசு இந்த சூழ்நிலையில கூட கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுனாமி வந்த உடனே நமது கரையிலிருந்து, வட சென்னைக்குடி கரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என்னுடைய பத்திரிகை வாங்குகிறவர்களுடைய எல்லா வீடுகளுக்கும் நான் ஃபோன் பண்ணேன், ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக ஃபோன் பண்ணேன். சுனாமி வந்திருக்கு, நம்ம பத்திரிகை வாங்குறவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, இந்த தெருவில் நம்ம வாழ்க்கை இருக்காங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்காக ஃபோன் அடிச்சு. எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் மாநிலத்தில் அந்த கரை ஓரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஃபோன் பண்ணேன். அவங்க சொன்ன ஒரே ஒரு காரியம், கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் காத்தார். ஹல்லேலூயா, கிருபையாய் காத்தார். என் பத்திரிகை வாங்கின ஒருத்தர் அவர் ஈபியில் வேலை செய்கிறார். அவர் அப்போதான் தெர்மலில் அவர் ஐசிஸில் அவர் போட்டில் போகணும். எல்லா இன்ஜினியர்ஸும் போட்டில் தான் போய் ஆகணும். சுனாமி வந்த உடனே அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருந்தால் 100 அடி உயரத்துக்காக போயிடுச்சு.
போட்டு மேலே போகுது. அப்போ அவர் சொன்னாரா, நம்ம இப்போ போட்டில் இருந்தால் நம்ம தலை உடைஞ்சிடும், தண்ணிக்குள்ள உதிச்சுட்டா நம்ம எப்படி நம்மளா கரை ஏற்றிடலாம். அப்போ ஊக்கமாக அண்டவரே எங்களை காப்பாற்றுவோன்னு அந்த போனால இந்த ஒரு போட்டை மட்டும் என்ன படிச்சு ஒரு தழுச்சு நேரம் கரைக்கு வந்துச்சு. இவங்கெல்லாம் ஜம்ப் பண்ணிட்டான், கரையில ஜம்ப் பண்ணிட்டு அடுத்த நாள் அவர் ஃபோன் பண்ணும்போது கேட்டேன், பிரதர் எப்படி இருக்கீங்க, நான் வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. திருவாரூரில் ஒருத்தர் வீட்டுக்கு போனேன் ஜெபம் பண்ணுறதுக்கு. எனக்கு அவனுடைய அவனுக்கு ஒரு கட்டப்படம் இருக்கு. காலையில் 5 மணிக்கு கரையில் போய் மீன் பிடிப்போம். நல்ல பெரிய படிச்சது, அவங்க அப்பா வைஸ் சான்சலர். இவனுக்கு என்ன மீன் பிடிக்கிறாங்க, அது ஒரு ஹாபி. அது 5 மணிக்கு அப்புறம் காலையில் மீன் பிடிக்கிறது, வேற நேரம் கிடையாதா. நான் போய் ஒரு நேரம் பேசினேன். நான் சொன்னேன், தம்பி அப்பா பெரிய நிலைமை இருக்காங்க, உனக்கு மனைவி நல்ல பிள்ளை, குழந்தை இருக்கு, உனக்கு 5 மணி தான் கிடைச்சதா மீன் பிடிக்கிறதுக்கு, உனக்கு வேற நேரம் கிடைக்கலையா? வீட்டில் உட்காந்து ஃபிஷ் டேங்க்ல மீன் பிடி, உனக்கு வேணான்னு சொல்லுங்க. அவங்க எவன் கரையோரத்தில் மீன் பிடிக்கிறான். எவ்வளோ ஒரு வழக்காக நான் பேசிட்டு இருக்கேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான். கடைசி சொன்னேன், ஒரு நாள் வரும்போது உனக்கு செத்திய உதவு கொடுப்பாரு, நீ அதுக்கப்புறம் நீ கரைக்க போக மாட்டாங்க. அது எப்படி உனக்கு எப்படி கொடுப்பாரு கொடுப்பாரு, நீ பார்க்க போறாங்க. கரெக்டாக சுனாமி அடிக்குது, அவர் கரை ஓரத்தில் மீன் பிடிக்க போறாரு. தூக்கி போயிடுச்சாரு, தூக்கி போயிடுச்சு. தூக்கிட்டு போற உடனே எப்படியோ ரொம்ப தூரத்தில் போய் என்ன பண்றான், அங்கே கட்டப்பறான உடனே லாக கூட்ட பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கடலை நீந்திட்டு இருக்கான். அந்த கட்டப்பறத்தை பிடிச்சிட்டு கடைசி 5 மணிக்கு வந்து சேர்ந்துட்டான். சேர்ந்த உடனே அவர் மனைவி கேட்டாரா, இனி மீன் பிடிக்க போவியா? செத்தாலாம் போக மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒருவேளை இவனுக்காக கட்ட சுனாமி அனுப்பிடும். ஹல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த காரியங்களை எது சொல்றேன்னா, இந்த சுனாமி நேரத்தில், இந்த பயங்கரமான பிரச்சனை நேரத்தில் கரை ஓரத்தில் இருந்த என்னுடைய பத்திரிகை வாங்குறவர்கள் அனைவரையும் என் இயேசு காப்பாற்றினதுனா. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல இருக்கிறவர்களே, இன்று அமெரிக்க நாட்டில், மேற்கத்திய நாடுகளில், மத்திய கிழக்கு நாடுகளில், பிரிட்டன், எல்லா நாடுகளிலும், இன்க்ளூடிங் பிரான்ஸ், எல்லா நாட்டிலையும் என் பத்திரிகை வாங்குறவங்களெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டேன், எப்படி பிரதர் இருக்கீங்க? அவங்க சொல்றாங்க வார்த்தை, என் கம்பெனியில் என்னை தவிர எல்லாருக்கும் வேலை போச்சு, நான் எப்படிதான் வேலையில் இருக்கேன்னு தெரியல. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, என்னுடைய மெடிக்கல் நல்ல பெரிய டாக்டர், லீடிங் டாக்டர், நல்ல சர்ஜன், பெரிய சர்ஜன், ஹாஸ்பிட்டலில் நியூயார்க்கில் முடித்தோம், எங்கே போகணும்னு தெரியல. நான் சொன்னேன், பல்படாது, நான் ஜோம் பண்ணிக்கிறேன், கட்டாயமாக ஒரு வேலை கிடைக்கும். அடுத்த வாரம் அவங்க அக்காவை பார்த்தோன்னு சொன்னாங்க, நீங்க ஜோம் பண்ணபடியே கம்மிக்கு வேலை கிடைச்சிட்டு, கர்த்தருடைய கிருபையினால நம்ம கூட தொடர்பு கொள்கிறவர்களை தேவன் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாக ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா. நவம்பர் மாசம் பாம்பேல இருந்தேன். வந்த உடனே எனக்கு ஒரு ஃபோன் வச்சு, என்ன பிரதர் உங்களுக்கு நியூஸ் தெரியுமா? நான் சொன்ன தெரியாது. என்னங்க நீங்க மேரிட் ஹோட்டலே அடிக்கலாம், ஒப்பராய் ஹோட்டலில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது, நீங்க என்ன பிரதர் உங்களுக்கு தெரியாதாங்க? சரி, ஹோட்டலில் இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் மாட்டிட்டாங்க. நம்ம பிரதர் நம்ம சபையில் இருக்கிறாங்க, 6வது மாடியில் பார்த்துருக்கிறான், அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கான், பாவம் இப்போ ஹோட்டலில் வேலை சாப்பிடுற மாதிரி வெளியே போட்டுருவாங்க. கவலையப்படாத, 6வது மாடியில் இருக்காங்க, நான் ஜோம் பண்ணுறேன். 6வது மாடியில் வந்து பாவம் அப்படி பார்த்துக்கிறேன். நல்ல ஜோம் முடிச்சு இயேசு நாமத்தினால அவனை மட்டும் கீழே கொண்டு வாங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. அடியே பையன் அடியே ஆண்டவரை கொண்டு வாங்க, சீக்கிரம் சீக்கிரம். நான் ஃபோன் அடிச்சேன், என்ன பிரதர்? பிரதர் அவர் வெளியில வர மாதிரி தெரியுதுன்னா, வந்தாச்சா இப்ப அப்படின்னா அவர் சபைக்கு வந்து சார்ந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கொடு, நான் உன்னை விடுவிப்பு, நீ என்னை மகிமைப்படுத்த கடவுளை நன்றியோட சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப என்னுடைய ஒரே ஜெபம் என்ன தெரியுமா? என்னுடைய ஒரே ஜெபம், ஆண்டோடைய வருகை நெருங்கிட்டு, கர்த்தருடைய வருகை நெருங்கிட்டு, என் பத்திரிகை படிக்கிற எவனோ கைவிடணும். ஆமென், ஹல்லேலூயா. என் பத்திரிகை படிக்கிறவன் எல்லாம் அந்த பத்திரிகையோடு மேல போயிட்டாங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. என்னோட ஊக்கமான ஜெபம், நான் பண்ண ஜெபம் நிச்சயமா கேட்பேன். நீதிமாசியர் ஜெபம் ஊக்கமாகும், நிச்சயமா கேட்பேன். ஹல்லேலூயா. என் பத்திரிகை படிக்கிறவங்க நிச்சயமா மேல. ஹல்லேலூயா. மாராஜி கிரேஸோட பெரிய பாருங்க, அவருடைய வருகிறார், என்ன வசனம் இருக்கு? அவர் வருகிறார், கால தாமதம் பண்ணார். அவருடைய வருகைக்கு முன்பாக என்ன சம்பவிக்கும்? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்து பாருங்க. பிசாசு, வெளிப்படுத்தல் 12:12. பிசாசான தனக்கு கொஞ்ச காலம் முன்னேறி அறிந்து மிகுந்த கோபத்தோட நான் உலகத்தில் இறங்கி இருக்கிறபடினா உங்களுக்கு ஆபத்து உண்டாகும் என்று சொல்ல கேட்டேன். அவனுக்கு எத்தனை எவ்வளவு காலம் இருக்குங்க? அவனுக்கு சத்தமா சொல்லுங்க, கொஞ்ச காலம். கொஞ்ச காலம், அவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கு.
அவன் உலகத்தில் இறங்குறபடிதான் உங்களுக்கு என்ன உண்டாகும்? என்ன உங்களுக்கு என்ன வருமா? ஆபத்துல சாதாரண ஆபத்து இல்ல, பயங்கரமான ஒரு ஆபத்து, பயங்கரமான ஒரு ஆபத்து. இப்ப இருக்கிற ஆபத்துலாம் ஒரு சாதாரண ஆபத்து. இப்ப இருக்கிறதுல ஆர்டினரி பனிஷ்மெண்ட். இப்ப இருக்கிறதுல அவனை சும்மா ஒரு சிம்பிளா தான் போய் இவனை கைதிக்கிறான். ஆனா அவன் வரும்போது இன்னும் கொஞ்சம் புதுக்கா போடுவோம், இன்னும் பயங்கரமா நடக்கும். அவன் கொஞ்ச கால் பல ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய அடுத்த ஊழியக்காரன் நண்பருடைய வீட்டுக்கு தங்கியிருந்தேன். பயங்கர வெயில் இருந்தது. அதனால சொன்னேன், நம்ம மாடியில் படுத்து தூங்குவோம், மாடியில் காற்று நல்லா வருதுல, மாடியில் படுக்கணும். நான் சொன்னேன், அண்ணா நீ படுக்கணும். நான் சொன்னேன், எனக்கு மாடியில் படுத்த பிரச்சனை வருமா, நம்ம படிக்கணும், அங்கே படுத்தா ஃப்ரீயாக இருக்க அப்படின்னா. மாடியில் படுத்துட்டு இருக்கும்போது எப்படியும் ஒரு 11:30 மணி தாண்டி இருக்கும். திடீர்னு நான் வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அங்கே ஒரு மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிச்சு. எனக்கு ஒன்றே ஓடலை. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் கொஞ்ச நேரம். அப்போ பெரிய பெரிய உருவத்தை நான் பார்த்தேன். பெரிய உருவங்கள், பெரிய உருவங்கள், 30-50 அடி உயர் உருவங்கள், பயங்கரமான உருவங்கள் ஆகாயத்தில் பறந்து கொண்டே இருக்கு. தேவர் ஃப்ளைங் அப்படி பறந்துகிட்டே இருக்கிறது. இப்போ நான் ஆண்டவே உருவம் மேலே பார்த்தா பரவாயில்ல, நான் மாடியில் வந்து தூங்குறேன். இப்போ முதல்ல கீழ் ரூம்லேயே படுத்துருப்பேன். சரி இங்கே படுத்தா கரெக்ட், சரி அவனை பார்க்க நைட்டு வேற டைம் நல்ல டைம் இருக்கு, அவனை கொஞ்சம் நேரம் பார்க்கிறேன். எபேசியர் 6:12 முன்பாக வந்தது. எபேசியர் 6:12 கர்த்தர் நினைவுபடுத்தினார். வான மண்டலத்தில் பொல்லாத ஆவி சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. அதை காட்டுறதுதான் உனக்கு வந்து படுக்க வச்சிருக்க. அது கண்ணால நீ பார்த்துருக்கிற நல்லா பாரு. இவ்வளோ பயங்கரமான காரியம். வான மண்டலத்தினுடைய பொல்லாத ஆவி சேனைகளோடு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. பயங்கரமான காரியங்கள் உண்டு.